ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அவளுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை நினச்சி அதனால நம்ம ஹீரோவும் வந்துட்டு கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் எங்கே இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்தில் தான். அவள் பிறந்தப்பயே அவளை பார்த்தீங்கன்னா அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து அவள் அங்கே தான் வளர்ந்துருக்கா. அப்போது நிறைய கல்யாணமானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை தத்தெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அனாத ஆசிரமத்துக்குலாம் வருவாங்கல்ல. ஸோ வரக்கூடிய இந்த கப்பிள்ஸ் எல்லாருமே எப்படியாவது நம்மளை செலக்ட் பண்ணிட்டு போயிடணும், நம்மளை தத்தெடுத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எதோ பண்ணி பாப்பா. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இவளை செலக்ட் பண்ணவே இல்லை. அப்போ ஒரு நாள் இவ அனாத ஆசிரமத்தில் இருந்தபடியே ஒரு ஸ்கூலுக்கும் போயிருப்பா. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருப்பா. அதுக்கான மீனிங்காக இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நானே ஒரு அம்மாவா இருக்க போறேன், அதாவது என்ன நானே பார்த்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருப்பாங்கல்ல. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நம்ம ரெண்டு பேராலையும் கண்டிப்பா ஒரு குழந்தைங்களை பெத்தெடுக்க முடியாது, அப்படியே நம்ம பெத்தெடுத்தாலும் அதுக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல அம்மாவா இருக்க மாட்டேன், இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து அம்மாவா ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, நிஜமாவே ஒரு அம்மாவா ஆக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோவும் இப்போ அதை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அன்னைக்கு நான் ஏதோ சும்மா சொன்னேன், நீ என்ன இப்போ அதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்க, சரி ஓகே அப்படின்னா நான் இப்போ கோவமா இருக்கேன், என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ ஏதாவது பாட்டு பாடு அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே தப்பு என்ன தானே நானே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் பாடுற பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பேராகிராஃபை. என்ன இது ஏதோ பாட சொன்னா படிச்சுட்டு இருக்கா, நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு சாங்கு. ஸோ அப்படி பாடிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டா. இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கார்டு ஜான், அதுக்கப்புறம் நம்ம காங், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சிசிடிவியில் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ நைட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஏதோ கப்புள்ஸ்க்கு மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, பெட்ஷீட் எல்லாத்தையுமே. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் வேற. இவங்க ரெண்டு பேரும் அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில் நம்ம காங்கம் சரி நீ படுறா பெட்ல, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான் வேற அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இவன் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும்போது காங்கம் என்ன பண்ணுறா போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஜான் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க செவரை வந்து குத்துறான். ஆக்சுவலா அங்க பின்னாடி இந்த சத்தம் கேட்டு இருந்திருக்கும் போல, அதனால தான் அந்த சத்தத்தை நிறுத்துறதுக்காக அவன் வந்து செவத்துல தட்டுறான். இந்த மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ அந்த ரெண்டாவது ஸ்பெர்ம் டோனரோட வீட்டில் இருக்கான்ல, அந்த அட்ரஸ்க்கு இப்போ நம்ம கேங்ஸ்டரையும் அவனோட ஆட்களையும் பாத்தீங்கன்னா நம்ம யோகி கூட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்போ வேற வழியும் இல்ல, லாஸ்டா வேற ட்ரெயின்ல தள்ளி விட்டு சாகடிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவை கூட காட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கூட இப்படி கூட்டு வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஸ்பெர்ம் டோனரோட வீட்டில் இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவன் வழக்கமா போடக்கூடிய அந்த டேப்லெட்டை தேடுறான். ஆனா எங்க போட்டானே தெரியல. அந்த வீடு முழுக்க தேடிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேல அந்த ஸ்பெர்ம் டோனர் இருக்கார்ல, அவரே பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட்டை காட்டுறாரு. இது கீழே கடந்துச்சு, இதையா தேடுற அப்படின்னு சொல்லும்போது அவனும் அப்படியே உடனே வாங்கி அந்த டேப்லெட்டை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் தலைவலி எல்லாமே காம் டவுன் ஆகுது. அப்புறம் அவன் அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அவரும் கேட்கிறாரு, ஆமா இது கேன்சருக்கு போடக்கூடிய அந்த டேப்லெட் தானே, காப்பாற்ற முடியாம இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு மட்டும் தான் இந்த டேப்லெட்ஸை கொடுப்பாங்க, உண்மையை சொல்லு உனக்கு கேன்சர் இருக்கு தானே, இந்த விஷயத்தை பத்தி நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இது வரைக்கும் சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவன் உடனே ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கறான். இங்க பாருங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட அப்பா கூட கிடையாது, இன்னும் அது கன்ஃபார்மே பண்ணலை, அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த உரிமையில என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசும்போது இவர் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கலாம். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கா, வா நீ ஏதோ அப்செட்டாக இருக்க மாதிரி தெரியுது, நான் உன்னை கூட்டு வெளியே போகிறேன், கொஞ்சம் அப்படியே கூட வா ரிலாக்ஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டு போறாரு. இந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்கும்ல அங்கே. இப்போ அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடமே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குது. நிறைய மீன்களை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே மொபைல் நோண்டிட்டு இருப்பான். அப்போ அவன் மேலே அங்கே தள்ளு வண்டி ஒன்று தள்ளிட்டு வருவாங்க, அது இடிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ உடனே அதுலேருந்து இவர் தான் காப்பாற்றுவாரு. என்னடா லூஸ் மாதிரி இருக்கா, பார்த்து நடக்க மாட்டா, எப்போ பாரு ஃபோனுன்ட்டு அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவனோட கையை பிடிச்சி ஏதோ அவனோட உண்மையான அப்பா அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒருவேளை இவர் தான் என்னோட அப்பாவா இருப்பாரா, உண்மையான அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கொடுத்து நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ இவரோட பாசத்தை தாங்க முடியாம நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ கண் முழிச்சிட்டா. அப்போ பக்கத்தில் நம்ம ஹீரோ இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்ன எல்லாம் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி பதட்டத்தில் நம்ம ஹீரோ ஒரு பிளாக் கலர் பேக்ல நிறைய பணம்லாம் எடுத்து போட்டு வச்சிருப்பான்ல, அந்த பேக் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அது இருக்கு, எல்லாமே இங்கே தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவன் என்னை விட்டுட்டு போக வாய்ப்பில்லை, ஒருவேளை அந்த பெரியவரோட இங்கே வெளியே போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்போ இந்த பக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருப்பார்ல, அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அதட்டி வேலை வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு இதில் 2 துண்டு கூட, அதுக்கப்புறம் அந்த மீனை எனக்கு ஒரு 4 பீஸா போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கேவலமா அந்த ஃபிஷ் மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே திட்டும்போது அதுல இருந்து ஒருத்தனுக்கு கோவம் வந்துருச்சு. யோ என்ன உன் பையன் வந்தா என்ன போனா என்ன, எங்ககிட்ட வந்து என்னமோ ஓவரா வாய் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் கூட சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு தன்னோட அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். அதாவது இப்போ வரைக்கும் இவனோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா தெரியல, இருந்தாலும் இவன் வந்து இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டான் இவர் தான் நம்மளோட அப்பா, நம்மள ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக இவன் அந்த ஃபிஷ் மார்க்கெட்ல இருக்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க எல்லார்ட்ட இருந்தும் இவங்க 2 பேரும் தனியா தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் ஆத்தவரமா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இவங்க வாங்கின அந்த ஃபிஷ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால இவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அவனோட தலையெல்லாம் தடவி கொடுக்குறாரு. ஏதோ ஒரு சொந்த அப்பா தன்னோட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது எப்படி அவனை ட்ரீட் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு கண்ணு தனியா வருது, கொஞ்சம் எமோஷனல்ல. அப்படியே உடனே பாத்தீங்கன்னா ஐயோ என் கண்ணில் லைட்டா புகை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி எமோஷனல் அழுகிறத காட்டிக்க மாட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மண்டையில ஒரு லைட்டை கட்டிக்கிட்டு நடுக்காட்டுல அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடத்துல தவறி விழுந்துடுறா. அதனால அவளோட மூஞ்செல்லாம் ஒரு சில ஸ்கிராச்சஸ் ஆயிடுது. ஸோ அப்படியே அந்த டைம்ல அவ வானத்தை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே யோசிக்கிறா. இப்போ நான் இங்கிருந்து தப்பிச்சு போனாலும் அடுத்து எங்க போவேன், எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கும் போது நம்ம ஹீரோ சொன்னதையும் நினைச்சு பாக்குறா. இப்பல இருந்து நீ உனக்குன்னு எந்தவித ஒரு லட்சியத்தையும் வச்சுக்காத, இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது தான் அது நடக்கலைன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அதனால எந்தவித லட்சியமும் இல்லாம உன்னோட லைஃபை நீ கண்டினியூ பண்ணு. அந்த நேரத்துல உன்னோட லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட்ஸ் கூட உன்னோட லைஃபே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ அவன் நினைச்சு பார்த்துட்டு கடைசியா அந்த பைத்தியக்காரன் சொன்னது கூட ஒரு வகையில உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரும் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அவர் ஒரு மாதிரி எமோஷனலா நம்ம ஹீரோவெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு டேய் உனக்கு ஏன்டா இந்த மாதிரி ஆச்சு, ஒருவேளை நீ உண்மையாவே என்னோட பையனா இருந்தீனா, இல்ல நீ என்னோட பையன் தான், உனக்கு ஏன்டா இந்த மாதிரி நடக்கணும், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு ஒரு அப்பா மாதிரியே இவர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குனா கொஞ்சம் கடுப்பாயிருது. ஏய் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா, நீ ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவா என்னன்னு கூட தெரியல, டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் இப்போ வரைக்கும் வரல, அப்படி இருக்கும்போது ஏன் நீ என் மேல இவ்வளவு பாசத்தை காட்டுற, கம்முனு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் அவாய்ட் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் யோகி இருக்கான்ல, அவனோட நம்பரை எப்படியோ நம்ம காங்க எப்படியோ அவனோட பாடி கார்டு மூலமா கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதனால இப்போ நம்ம யோகிக்கு கால் பண்ணி டே பரதேசி நாயே எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் யாரை கேட்குற, ஃபர்ஸ்ட் நீ யாரு, டேய் அதான் உன்னோட பாஸ் அந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல அவன் எங்கடா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவன் தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோகிக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பைத்தியக்காரன் எதுக்காக கல்யாணம் பண்ண போற பொண்ணையே தூக்கிட்டு இருக்கான் குறி வச்சு, யோ நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை தூக்குனதுனால ஒரு மாப்பிள்ளை கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கேன், இதில் நீ வேற யாயா அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அது என்னன்னா நம்ம ஹீரோ யோகி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ்லாம் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ அவன் தூக்கியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா அவன் கண்டுபிடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காங்க கிட்ட யோ 2 நிமிஷம் நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜியோக்கு இருக்கால அதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவளுக்கு கால் பண்ணி ஏய் இந்த மாதிரி உனக்கு ஹீரோ எதுக்காவது கால் பண்ணானா, அவன் லவ் பண்ண பொண்ணை ஏதாவது கடத்திட்டானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டே உங்க 2 பேருக்கு என்னடா பிரச்சனை, நான் என்ன உங்களுக்கு நடுவில் இருக்க மெசேஜரா, நீ எனக்கு ஒன்று சொல்லும் போது நான் அவனுக்கு சொல்லணும், அவன் என்கிட்ட ஒன்று சொல்லும் போது நான் உங்ககிட்ட சொல்லணும், மூடிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணி பேசிட்டு போங்கடா, சாவ அடிக்கிறான் நடுராத்திரி கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்டு தூங்கிடுறா. ஸோ இப்போ வந்து நம்ம யோகிக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு, அதாவது நம்ம ஹீரோ இப்போ 2வது ஒரு பொண்ணை கடத்திருக்கான்ல அந்த பொண்ணு வந்து அவன் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஸ்டார்டிங்ல நம்ம யோகி ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்துல இருந்து ஒரு பொண்ணை தூக்குனா அவ கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதாவது நம்ம ஹீரோயின் தான் மென்ஷன் பண்ணிருப்பான். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு அப்படின்னா இப்போ அவன் இருக்கிறது அவன் லவ்வர் கூட, ஆனா இந்த பரதேசிங்க எல்லாமே அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ இவனுங்க பாஸோட பொண்டாடி கூட தான் அவன் இருக்கிறதா நினைச்சிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க எல்லார்ட்டையுமே நான் இந்த உண்மையை சொன்னா கூட இவனுங்க அதை நம்ப மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கே வந்துட்டா. பட் அவளோட மூஞ்சிலாம் கொஞ்சம் காயம் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் கேட்கறான், ஏ உனக்கு என்னடி ஆச்சு, என்ன மூஞ்சி முகரெல்லாம் இப்படி அடிபட்டுக்குது, எங்க போன அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல நான் வலிக்கு விழுந்துட்டேன், உனக்கு என்ன நைட்ல எங்க போயிருந்தா, அது ஒன்னும் இல்ல நான் அவர் கூட அப்படியே கொஞ்சம் ஃபிஷ் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன், அவரு ஒரு லூஸ் மாதிரி பண்றாரு தெரியுமா, அங்க ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் எல்லாம் நறுக்கிட்டு இருந்தவங்க கூடலாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்காண்டி இவன், அப்புறம் அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்தான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் எடுத்து கொடுக்கும்போது டேய் போடா எனக்கு வேணாம், எனக்கு தான் சீ ஃபுட்ஸ் எதுவுமே ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்படி இருந்து ஏன்டா எடுத்துட்டு வந்தா, ஓ சாரி மறந்துட்டேன், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதனால தான், ஆமா நீ எல்லாத்தையுமே மறந்துரு அப்படியே என்னையும் மறந்துரு அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓரமா அவளை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பாங்கல்ல, நம்ம காங்கோ அந்த பாடி கார்டும், அப்போ நம்ம காங்க அந்த ஜானுக்கு பயந்துட்டு பாத்ரூம்ல விழுந்து படுத்துட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இப்போ அந்த ஜான் அதை பார்த்துட்டு மறுபடியும் அவனை கொண்டு வந்து பெட்லயே போடுவான். அந்த டைம்ல அவனும் கண் முழிச்சு ஒரு மாதிரி ஜானை பார்க்கும்போது ஜானுக்கு நான் ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ இவன் மறுபடியும் நம்மள ஏதோ தப்பா நினைச்சிட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கிருந்து அப்படியே வந்துடுறான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கேங்ஸ்டர் கிட்ட பாத்தீங்கன்னா யோகி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான், டேய் பைத்தியக்காரா லாஸ்டா அவன் என்கிட்ட சொன்னான்ல இந்த மாதிரி நான் கடத்தின பொண்ணோட இருக்கேன் அப்படின்ட்டு, அது உன்னோட பொண்டாட்டி கிடையாது, அவனோட பழைய லவ்வர், அவளை தான் அவன் கல்யாணத்துல இருந்து தூக்கியிருக்கான் போல, இது தெரியாம நீயும்
எப்படியாவது உன் பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 தடி தாண்டவராயனுங்களை வேற கூடவே கூட்டிட்டு அவனுங்க எல்லாருக்குமே தேவையில்லாம பேட்டா காசு கொடுத்துக்கிட்டு நீயும் தேவையில்லாம இந்த கார்ல வேற வந்துட்டு இருக்க. இதெல்லாம் நீ பண்ற செலவை வேற எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாவது நிறைய காசு வந்திருக்குண்டா, முட்டா பையில போய் பொழப்ப பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா சொல்ற, ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து அவனோட தொடையிலே குத்திட்டான். டே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது அப்படியே அவனோட வாயில ஆப்பிள வச்சு, ஏண்டா என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா, என் பொண்டாட்டி எப்பயோ ஓடி போயிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் ஏன் அவனை தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு முன்னாடி ஹெல்மெட்டை வச்சு என் மூஞ்ச உடச்சு என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து கூட்டு போனா அப்ப எத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டிருப்பேன். அந்த வலியும் வேதனையும் அப்படியே எனக்குள்ள இப்போ வரைக்கும் இருக்குடா, ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அந்த நாயை அவ்வளோ சாதாரணமாலாம் நான் விட மாட்டேன். அவனை நான் என்ன பண்றேன் அப்படின்றத நீ கூட இருந்து பார்க்கணும்ல, அதுக்காக தான் நான் உன்னையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவன் மாட்டட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தியை வச்சு ரொம்ப கிண்டி அவனை பயங்கரமா கதற வைக்கிறான். அப்புறம் அப்படியே அந்த கத்தியை உருவும் போது வலி தாங்க முடியாம கீழே விழுறான். அப்ப அந்த கேங்ஸ்டரும் சொல்றான், டேய் இவனை கொண்டு போய் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கடா, இவனுக்கு கட்டு போறதுக்கு அப்புறம் அப்படியே அவனை தூக்கிக்கிட்டு அவனோட பாஸை தேடி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் சரின்றானுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் டோனரோட வீட்டுல இருப்பாங்கல்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ வெளியே கிளம்பிட்டு இருக்கான், ஏதோ வேலை இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படி போகும்போது நம்ம ஹீரோயினும் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்துடுவேன், சீக்கிரமாவே வந்துடுவேன், அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், அதுல நான் அவனுக்கு அப்பா இல்லைன்னு வந்துச்சுன்னா கூட கொஞ்ச நாளைக்கு நீங்க என் கூடவே இருக்கீங்களா, ஏன்னா நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிறது என் குழந்தைங்க கூட இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளும் எமோஷனல்ல சரி ஓகே சார் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம யோகி இருக்கான்ல, அவனுக்கு பாத்தீங்கன்னா காலில் ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த கேங்ஸ்டர் குத்தன காயத்தினால. ஸோ அந்த டைம்ல நம்ம காங் வேற கால் பண்ணி, சார் சார் ப்ளீஸ் சார் என்னோட பொண்டாட்டி அவன் எங்க கடத்திட்டு போயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சார் ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்போதைக்கு இந்த நிலைமையில எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும் தான், பணம் வேணும்னா கூட கேளுங்க சார் நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம யோகியும் ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே கீரையெல்லாம் வந்து வெளியில பிடிங்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு மருந்து போட்டு விட்டுருப்பான். அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி யோசிச்சு வெக்கப்பட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தூங்கி இருக்கலாம் மாட்டா, அந்த நிலைமையில நம்ம ஹீரோ மருந்தெல்லாம் போடும்போது இவ தூங்குற மாதிரியே ஆக்டிங்லாம் விட்டுருப்பா, அப்பதான் நம்ம ஹீரோ மருந்து போட்டு முடிப்பான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஷையா இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம யோகி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் கூட சேர்ந்து போயிட்டு இருப்பான். அந்த டைம்ல நீங்க போயிட்டு இருங்க, நான் உடனே வந்துடுறேன், பின்னாடியே வந்துடுறேன், இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு, ஹே இங்க பாரு நீ ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால மட்டும் தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனா இந்த பண விஷயம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யார்கிட்ட அப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம காங்கு. ஸோ ஆக்சுவலா லாஸ்ட்டாக கால் பண்ணி கேட்டிருப்பான்ல, இந்த மாதிரி என்னோட பொண்டாட்டியா அவன் எங்கடா கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான், நான் அவளை போய் காப்பாற்றணும், அந்த அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதனால பார்த்தீங்கன்னா இவனும் இப்போ இந்த இடத்துக்கு கூப்பிட்டு அந்த அட்ரஸையும் அவனோட மொபைலுக்கு சென்ட் பண்ணிடுறான். டே இங்க பாரு நான் ஒரு கேங்ஸ்டரோட கும்பலில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன்டா, பட் இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்றேன், காசு கீது கொடுக்காம என்னை ஏமாத்திராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த கேங்ஸ்டரோட ஆள் அங்கே வந்து நம்ம யோகியை தலையில அடிச்சு கூட்டு போறான். டேய் என்ன நீங்க இருந்துகிட்டு உனக்குள்ளே ஏதோ பெனாத்திட்டு இருக்க, பைத்தியம் இது பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கக்கூடிய இப்போ அந்த 2வது ஸ்பெர்ம் டோனரோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு நம்ம காங் அங்கிருந்து வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கேங்ஸ்டர் பாத்துறான். டேய் நீ அவன் தானே, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லும்போது இவனும் என்ன சொல்றீங்க, நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க, டேய் எனக்கு நல்லா தெரியும்டா, அன்னைக்கு அந்த லாக்அப்ல இருக்கும்போது நீ கூட லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தல்ல, உன்னோட பொண்டாட்டி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல, எனக்கு நல்லா தெரியும்டா, சரி ஓகே உன் பொண்டாட்டி தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல யோகி வேற ஐயோ நம்ம வேற இவனுக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் தெரிஞ்சா இவனுக்கு இன்னும் சாவடிப்பானுங்களே நம்மள அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கும்போது உன் பொண்டாட்டியை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அவனை. ஸோ இப்போ அதுக்கடுத்து இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த 2வது ஸ்பெர்ம் டோனரோட வீட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்காங்க நடந்துக்கிட்டு. அவங்களால சுத்தமா முடியல, காடு மலையெல்லாம் ஏறிட்டு இருக்கானுங்க. டே அந்த பைத்தியக்காரன் இந்த நடுகாட்டுக்கு எதுக்குடா வந்தான், இங்க அப்படி என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கதான் கீரை பறிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இந்த இடத்துல அவனுங்க சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஐயோ இந்த கேங்ஸ்டர் கும்பல் அவனை தான் தேடிட்டு இருக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து நடந்து போலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மரக்கட்டையை வேற அழுத்திடுறா. உடனே அந்த ஆட்கள் எல்லாருமே இவளை பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட இவளோட ஃபேஸை காட்டாம எப்பா யாருப்பா நீங்களாம் அப்படின்ற மாதிரி ஏதோ வயசான பாட்டி பேசுற மாதிரி பேசும்போது அவங்களும் பார்த்துட்டு பாட்டிமா கொஞ்சம் திரும்புறீங்களா, நீங்க என்ன இவ்வளவு இளமையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறானுங்க. ஏமா அந்த ஜெயில ஒருத்தன் தன்னோட பொண்டாட்டி காணும்னு கத்திட்டு இருந்தானே அவனோட பொண்டாட்டி தானே நீ என்ன இங்க பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ அந்த காங் வந்து ஒட்டிருப்பான்ல இவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் கூட இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் இவங்களை விட்டு ஓடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இவனுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரானுங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். நல்லா வெளியில என்ன கலர் ஓடிட்டு இருக்குதுன்னே தெரியாம இவன் பாட்டுக்கு தூக்கத்துல கனவுல என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட ஒண்ணு சேர்ற மாதிரி நினைக்கிறான். பட் அந்த நேரத்துல நம்ம காங் வந்து அவளை அப்படியே கூட்டு போயிடறான். இல்ல நீ என்கிட்ட இதை பண்ணக்கூடாது, போவாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி யாரோ ஒருத்தங்க இந்த பக்கம் இழுக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயின். டேய் என்னடா லூஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கா, நம்ம இங்க இருந்து போகணும், உன்னை தேடி ஏதோ பெரிய கேங்ஸ்டர் கும்பலே வந்திருக்குது, அவங்க கிட்ட மாட்டிக்காதரா எந்திரிச்சு தொலை அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு கண்ணத்திலே அடிச்சு அவனை எழுப்பி விடுறா. சோ ரெண்டு பேருமே அப்புறம் இங்கிருந்து வேக வேகமா கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவனோட பணப்பையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அதுல ஒண்ணுமே இல்ல. சோ அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அவன் அப்பா அப்பான்னு சொல்லி இங்க ஒருத்தன் பயங்கரமா பாசமலர்லாம் பொழிஞ்சான்ல, அது எல்லாமே இந்த பணத்தை அடிக்கத்தான். சோ கோவத்துல நம்ம ஹீரோவும் கண்ணாடி எல்லாம் உடைச்சு அவனோட கையில வேற காயம் பண்ணிக்கிறான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டரோட கும்பல்ல அந்த ஆட்கள்லாம் இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாருமே ஏதோ ட்ரிப் அந்த மாதிரி அங்க பக்கத்துல ஒரு சின்ன ஆறு இருக்கும், அதுல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நாய்ங்களா, இந்த இடத்துக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னா ஒழுங்கா போய் அவளை தேடுங்கடா, அவ எங்க இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒத்த கால நடக்க முடியாம நம்ம யோகி வேற நடந்து வந்துட்டு இருக்கான். ஐயோ இவனுங்க வேற எனக்கு முன்னாடி ஓடி போயிட்டானுங்களே, இந்த ஒத்த கால வச்சுட்டு நான் இப்படிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஸ்லோவா வந்துட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல நம்ம காங்கும் அந்த ஜான் இருக்காங்கல்ல, அவங்களும் பாத்தீங்கன்னா இதே இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம காங்லாம் ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கான், தன்னோட ஒய்ஃப் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எதையோ ஒன்னு பார்த்து ஷாக் ஆகி நிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதே மாதிரி தான் நிக்கிறாங்க. சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி ஏதோ ஒரு விலங்க பாத்துருக்காங்க போல, அதனால தான் இப்படி பயந்து நின்று இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம காங்கும் ஜானும் பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரையும் அவனோட ஆட்களையும் பாத்துருக்காங்க, அதான் அப்படி நின்று இருக்காங்க. சோ நம்ம கேங்ஸ்டர் இந்த இடத்துல நம்ம காங்க பாத்துட்டு, ஏண்டா இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணோம்ல, பட் மறுபடியும் மீட் பண்றோம்னா இது ஒரு கோஇன்சிடென்ட் கிடையாது, அதுவும் இந்த மாதிரி ஒரு நடு காட்டுல ஒரு வீட்டு பக்கத்துல. ஆமா உன் பொண்டாட்டி இங்க தான் சுத்திட்டு இருக்கா அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்? ஓ அப்படின்னா என் பொண்டாட்டியை கடத்தினவன் தான் உன் பொண்டாட்டியும் கடத்திருக்கான் போல, அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் இப்போ அவனை தேடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம காங்கும், ஆமாடா இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே அதிரி தான், சோ நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி பண்ணி டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீடில் எடுத்து அப்படியே அந்த கேங்ஸ்டரோட மூக்கு கீழே குத்தி விட்டுறான். ஏய் இங்க பாருங்க, யாராவது பக்கத்துல வந்தீங்க இன்னும் ஒரு இன்ச்சு நான் கீழே சேர்த்து இறக்கிடுவேன், அதுக்கப்புறம் என்னோட உடம்பே அப்படியே பேரலைஸ் ஆயிரும், சோ கை கால் எதுவுமே அவனால நகர்த்த முடியாது அப்படின்ற மாதிரி பயன்படுத்தும் போது அவனோட ஆட்கள் அதெல்லாம் கேட்காம அடிக்க வராங்க. பட் உடனே நம்ம கேங்ஸ்டர் வராதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனால சரியா அதிர்ச்சியில பேசக்கூட முடியல. சோ இப்படி இவனுங்க எல்லாருமே நம்ம காங் சிங்கிளால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாடி கார்டு ஜானு எதுக்காக இவன் கூட வந்தானே தெரியல, இது எல்லாத்தையுமே ஏதோ மூவி பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. சோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டாவது ஸ்பெர்ம் டோனரும் அவனோட உண்மையான அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது அவன் ரொம்பவே இன்னும் கடுப்பாக்குறான். அந்த டைம்ல ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். அது என்னன்னா அந்த ரெண்டாவது ஸ்பெர்ம் டோனரோட வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ போட்டோ எடுத்திருப்பான். அப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேலண்டர்ல ஏதோ ஒரு நம்பர் போட்டு இருந்திருக்கும். சோ அந்த நம்பரை அவன் வந்து போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ அதை பத்தி அவன் யோசிக்கும் போது இன்னொரு பிளாஷ்பேக்கா அவனுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா முன்னாடி நைட்டு இவனும் அந்த ரெண்டாவது ஸ்பெர்ம் டோனரும் பாத்தீங்கன்னா வெளியில போயிருப்பாங்கல்ல அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. சோ அப்ப அங்க ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியா போன ஒருத்தர், ஏய் இங்கதான் இருக்கியாடா, சரி கண்டெய்னர்ல ஆரம்பிச்சிட்டாங்க வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பாத்தீங்கன்னா உடனே பயந்துகிட்டு டிடி போடா இங்கிருந்து நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அவன் அங்கிருந்து அனுப்பி வச்சிருப்பான். அப்படின்னா இந்த கண்டெய்னர்ல ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தான் அவன் இன்னைக்கான டேட்ல ஒரு கண்டெய்னரோட நம்பர் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சந்தேகப்பட்டு ஒரு கண்டெய்னர்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போறான். நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏய் நான் வர வரைக்கும் இங்கே இரு, உள்ளலாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து அங்க போறான். இந்த சேம் டைம்ல நம்ம கேங்ஸ்டரை ஒரு மாதிரி பேரலைஸ் ஆக வச்சுட்டு நம்ம காங் பாத்தீங்கன்னா வீடு முழுக்க போய் தேடுறான் நம்ம ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ எங்கேயுமே அவ இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆயிடுறான். அப்படின்னா அவ நான் வரதுக்குள்ள போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேங்ஸ்டரும் முடியாத நிலைமையில அவதான் வரலடா வந்து இதை எடுத்து விடுறா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் சும்மா சொன்னேன்டா, இந்த மாதிரி ஒரு ஆணியை குத்தி வைக்கிறது மூலமா எப்படா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பேரலைஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அதை கேட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லி அதை புடுங்கி போட்டு இவனை அடிக்க வரும்போது இப்பதான் நம்ம பாடி கார்டு ஜான் அவனோட வேலையவே பாக்குறான். அப்படியே அந்த கேங்ஸ்டரோட கையை பிடிக்கிறான் நம்ம காங்க அடிக்க விடாத மாதிரி. சோ இப்படி கலவரம் போயிட்டு இருக்கும்போது எப்படியோ ஒத்த காலிலேயே நொண்டி நொண்டி நம்ம யோகி நடந்து வந்துட்டான். இங்க மேல வந்துட்டு அப்படியே நம்ம கேங்ஸ்டர் கிட்ட, யோ இங்க பாரியா என்னோட பாஸ் தான் கால்ல இருக்கான், உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்றான், நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா வந்து பேசுறான். டே இங்க பாரு, நீ லூசு மாதிரி என் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு தேவையானது எல்லாமே நான் தானே, ஆனா அதுக்கு முன்னாடி நீ யோகியை போக விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யோகிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்லையே நமக்காக இவன் இந்த மாதிரிலாம் பேசுறானே அப்படின்னு சொல்லி பாக்குறான். இந்த கேங்ஸ்டரும் சரி ஓகே நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் இவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா இப்போ அந்த குறிப்பிட்ட நம்பர் கண்டெய்னரை கண்டுபிடிச்சிருப்பான்ல அதுக்குள்ள போறான். சோ உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கண்டெய்னருக்குள்ள நிறைய கேம்பிளிங் அதுக்கப்புறம் இந்த சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போல. சோ அதனால தான் அந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்போ வந்த உடனே அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அப்பா மாதிரி என்கிட்ட நடிச்சு இந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்திருப்ப, நீ என்னோட உண்மையான அப்பா இல்லல்ல, என்கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தானே ட்ரை பண்ண, அப்படி இருக்கும்போது அதை மட்டும் மூடிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதானே, ஏன்டா தேவையில்லாம என்னோட அப்பா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கலான்னு பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு டே பரதேசி நீ இங்கேடா இருக்க அப்படின்னு சொல்லி அவ போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு கோவம் அடங்கவே இல்லை. அங்கிருந்து போகும்போது கூட போட்டு மூஞ்சி மோகரெல்லாம் உடைக்கிறான். பணம் தான் வேணும்னா எடுத்துட்டு போயிருக்கலாம்லடா, ஏன்டா எனக்குள்ள பாசத்தை வளர்த்த அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணி அவனை வெளியே கூட்டு போயிருவா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஃபர்ஸ்டே இந்த பணம்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் பணத்தெல்லாம் வச்சிருக்கா. அப்போ அந்த டைம்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் என் கூட இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போறான். அவளுக்குன்னா புரியல, டே உனக்கு தேவைப்படுறப்ப கூட இருக்கிறதுக்கும் தேவைப்படாதப்போ தூக்கி போடுறதுக்கும் நான் என்ன பொம்மையாடா? இதுக்கு முன்னாடியே நீ என்னை விட்டுட்டு போயிட்டு எனக்கு பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துட்ட, இதுக்கு மேலே என்ன விட்டுட்டு போவாதடா, இந்த கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து நம்ம காங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க, இது அவ இல்ல, எனக்கு நல்லா தெரியும் இது அவ இல்ல அப்படின்ற மாதிரி உளறிட்டே இருக்கான். நான் வர வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னா இல்ல இது அவ இல்ல அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஜானும் குறுக்க வந்து அப்படியே அவனோட கையை வச்சு மறைக்கிறான், இல்ல இதை அவன் பார்க்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.